energy, a marketing flame. From Tabernacle to the world stage, 10 electric dreams is here. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்ஜிபிடியோட வாய்ஸ் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணி அதை கூட செமையாக இன்ட்ராக்ட் பண்ணி வேற லெவல் ஆன்சர்ஸ் எடுக்கணுங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் chatgpt.comல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணணும்னா சாட்ஜிபிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சாட்ஜிபிடிக்குள்ள லாகின் பண்ணியாச்சு. இந்த ஆஸ்க் எனிதிங்கில் போயிட்டு நீங்கள் எது டைப் பண்ணாலும் அது டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் சாட்ஜிபிடியோட வாய்ஸ் மோடு யூஸ் பண்ணணும்னா அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா இங்கே டிக்டேட்டு யூஸ் வாய்ஸ்ன்னு இருக்கும். டிக்டேட்டில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை உங்களுக்கு டெக்ஸ்டாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஹூ வில் வின் த FIFA வேர்ல்ட் கப் 2026 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேசினதை அது டெக்ஸ்டாக கொடுக்கும். ஓகே, இப்போ இதுவே நீங்கள் சாட்ஜிபிடி கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த யூஸ் வாய்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித். ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? சரியாக கேட்கிறது. என்ன வணக்கம், என்ன உதவி வேண்டும்? இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ? இன்று தங்கத்தின் விலை பற்றி நான் கண்டுபிடித்தேன். நீங்கள் எந்த நகரத்தை குறிப்பிட்டு கேட்டீங்க என்பதை சொல்லினால் நான் அந்த பகுதியின் தற்போதைய விலையை கண்டறிந்து சொல்ல முடியும். சென்னையில இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன? இன்று சென்னையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 10 கிராம் சுமார் 1,50,000 ரூபாயாகவும் 22 கேரட் விலை 10 கிராம் சுமார் 1,37,055 ரூபாயாகவும். இங்கிலீஷ்ல பேசு. சரி, நீங்க கேட்டதெல்லாம் நன்றாக தமிழில் பேசுகிறேன். வேறு என்ன? Talk in English. All right, I'm switching back to English. Just let me know what's on your mind and we'll keep going comfortably. Talk in Telugu. తెలుగులో మాట్లాడు. చాలా సరే, ఇక మీదట నేను తెలుగులోనే మాట్లాడతాను. మీకు ఏం కావాలో. సరే, ఇప్పుడు మనం కాల్ ముగించేద్దాం. ఏదైనా మళ్ళీ మాట్లాడాలంటే ఎప్పుడైనా సంతోషంగా ఉంటాను. జాగ్రత్తగా ఉండండి. Talk in Tamil. தமிழ்ல பேசு. சரி, மீண்டும் தமிழிலேயே பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க, நாம சுலபமாக பேசலாம். எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க சாட்ஜிபிடி கிட்ட பேசும்போது இந்த வாய்ஸ் மோட்ல எஸ்பெஷலி பின்னாடி ஒரு குட்டி நாய்ஸ் வந்தா கூட அது டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ நீங்க அந்த ஸ்டார்ட் டாக்கிங் யூஸ் வாய்ஸை கிளிக் பண்ணனே அது பேச ஆரம்பிக்கிறதுல அந்த பேசுற நேரத்துல நீங்க அதை மியூட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்க சைடு இருக்க நாய்ஸ் அதுக்கு போகாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் இட் ஸ்மார்ட்லி. அண்ட் வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இதுக்கிட்ட நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஸோ லாஸ்ட் ஒரு 5 வேர்ல்டு கப்போட FIFA வேர்ல்ட் கப் வின்னர்ஸோட நேம் சொல்லு. எந்தெந்த கண்ட்ரிலாம் வின் பண்ணிருக்கு லாஸ்ட் 5 வேர்ல்ட் கப்ஸ்? கடைசி 5 பிபா உலகக்கோப்பை வென்ற நாடுகளை சொன்னா 2006 இத்தாலி, 2010 ஸ்பெயின், 2014 ஜெர்மனி, 2008 பிரான்ஸ், 2022 அர்ஜென்டினா வென்றிருக்காங்க. 2026 யார் ஜெயிப்பா பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா? யார் வெற்றியாளரா இருப்பாங்க என்பதை கணிக்க முடியாது. ஏனெனில் பல காரணங்கள், குழு அமைப்பு, வீரர்கள் நிலை, எதிர்பாராத சூழ்நிலைகள் அனைத்தும் பாதிக்கும். ஆனால் இன்டர்நெட்ல இப்ப ரீசெண்டா டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா FIFA வேர்ல்ட் கப்புக்கு, அந்த டீமை வச்சு உன்னோட கேஸ் ஏதாவது இருக்கா? இந்த டீம் தான் வின் பண்ணோம், இல்ல டாப் 3 டீம்ஸ் வில் பிகம் அ வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் அப்படின்னு? நான் எந்த அணியையும் முன்னிறுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா விளையாட்டு என்பது பல காரணிகளால் உருவாகிறது. ஆனாலும் பாரிஸ் அணி அல்லது வேறு எந்த அணியை கண்டாலும் அவர்களின் தற்போதைய நிலை, கட்டமைப்பு, வீரர்களின் நிலைமை ஆகியவற்றை பார்க்கிறோம். போட்டி நெருங்கும் போது அந்த தரவுகளிலிருந்து மட்டுமே நாம் நம்பத்தகுந்த முன்னறிப்புகளை செய்ய முடியும். பேஸ்ட் ஆன் தி இன்டர்நெட் டிஸ்கஷன், இன்டர்நெட்ல டிஸ்கஸ் பண்றதை வச்சு டாப் 5 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் யாரா இருப்பாங்கங்கறத சொல்லு. இணையத்தில் கர்சையல் விவாதங்களில் அடிப்படையிலாக 2026 உலகக்கோப்பையில் முன்னணி வெற்றியாளர்களாக எதிர்பார்க்கப்படும் 5 அணிகள் பிரேசில், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஆர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின். இதற்கெல்லாம் போட்டி அதிகமாக இருக்கும். போர்ச்சுகல்? சரி, இனியிருந்து நான் மீண்டும் போர்ச்சுகீஸில் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்க. போர்ச்சுகீஸ்ல கிடையாது, போர்ச்சுகல் அணி என்னாச்சு? அதுதான் வின் பண்ணும் நிறைய பேர் சொல்றாங்களே, வாட் அபவுட் இட்? போர்ச்சுகல் ஒரு மிகப்பெரிய சக்தியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக அவர்களிடம் திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள்.
ஆனாலும் வெற்றி என்பது பல காரணிகளின் சேர்க்கை. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்படி தான் இதோட வாய்ஸ் மோடு யூஸ் பண்ணணும். இன்னொன்று, அது பேச பேச அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ChatGPT எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிறத ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.